Hello guys, my name is Mohammed Zakaria. I am a CSS student and this is my YouTube channel Codewithmd. Welcome to all. இந்த சேனலில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வெப் டெவலப்மெண்ட் பேஸ்டு மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுவேன். டெஃபினட்டாக நம்மளோட டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னென்னலாம் பண்ண போகிறோம் இதில் கூடிய வீடியோஸில் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். நிறைய சிஎஸ்எஸ் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JS அண்ட் jQuery அண்ட் bootstrap. தென் பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா Node.js, MongoDB தென் எக்ஸெட்ரா. ஓகே, அது மாதிரிலாம் கம்பைன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து லேர்ன் பண்ண முடியும், நம்ம எப்படி படித்தா நம்மளால் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும், அப்புறம் புது புது ஃப்ரேம் ஒர்க்ஸ், புது புது NPM பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க திங்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போவீங்க. தென் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசோர்ஸஸ், அதாவது எந்தெந்த வேலை எஃபிஷியண்டா நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், freecodecamp.org. ஓகேவா? freecodecamp வந்து ரொம்பவே ஆசம் வெப்சைட். ரியலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஜேஎஸ் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் HTML, CSS பிகினிங்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் எல்லாமே freecodecamp வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மெயின் ரீசன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை என்னன்னு காட்டுறேன். அதோட டெமோ எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாங்கிறதையும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் கண்டிப்பா. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா developer.mozilla.org. இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி, டாக்குமெண்டேஷனும் இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இந்தியன் டாக்ஸ்ல மோஸ்ட்லி ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இந்தியன் டாக்ஸ் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ரெஃபரன்ஸ் கைட்ஸ் நிறையா இருக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் கைட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அப்போ எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல HTML DOM மாடல், அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணுங்க, நிறைய ரிசல்ட்ஸ் வரும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா W3 School. இது ரொம்பவே ஃபெமிலியரான வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்லி மெம்பர்ஸ் வந்து W3 School தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இட்ஸ் சிம்பிள் வெப்சைட் அண்ட் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தென் எக்ஸாம்பிள்ஸ், ட்ரை யூசர்ஸ், அது மாதிரிலாம் அந்த கம்பைலர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது தெரியலனா டக்குன்னு ரெஃபர் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ரெஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் W3 School மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் நல்ல வெப்சைட், நானும் நிறைய யூஸ் பண்ணுவேன், நிறையா ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸ் ஆல்சோ நானும் ஒன் ஆஃப் தி என்ரோலர். எந்த கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கம்ப்ளீட் 2020 வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் பை டாக்டர் ஆஞ்சலா யூ. இவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நிறையா அப்புறம் iOS டெவலப்மெண்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. நிறையா வீடியோஸ் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கோர்ஸ். அதனால அவங்க வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நிறைய கற்றுக்கலாம், நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தாச்சு, படித்தாச்சு, அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ், நிறைய ரிசோர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இதுவே போதும். யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். எப்பவுமே ப்ரோக்ராமிங்கையும் கோடையும் மெமரைஸ் பண்ணவே கூடாது, மனப்பாடம் பண்ணவே கூடாது. ப்ரோக்ராமிங்கை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, அதோட கான்செப்டை மனப்பாடம் பண்ணுங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் லூப் இருக்கு, அதோட ஃபார் லூப்போட சின்டாக்ஸை போயிட்டு நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அது என்ன பண்ணுங்கிறது மட்டும் ஒரு ரேஞ்சுக்குள்ள சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ நம்ம கான்செப்டை தான் மெமரைஸ் பண்ணணுமே தவிர என்னைக்குமே அந்த கோடை மனப்பாடம் பண்ணவே கூடாது. இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்பவே தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டை
கான்செப்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, பட் கோட் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸை வந்து பில்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றாங்கிறது லைவ் டெமோவோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பா எப்படி ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னா frontendmentor.io இந்த சைட் வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ frontendmentor.io போகிறீங்கன்னா நீங்கள் GitHub அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வித் GitHub. இப்போ ஓகேவா, இதுதான் frontendmentor.com. ஓகேவா, இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் கிடைக்கும். அதில் சேலஞ்சஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதோட நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதோட லெவல்ஸும் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்னு போட்டிருப்பாங்க. தென் பேசிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் இன்ட்ரோடி சைனப் பேஜ் பண்ணுறது நியூபி. இப்போ நீங்கள் நியூபியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூபி சூஸ் பண்ணுங்கள். இன்டர்மீடியேட் ஓரளவு தெரியும் அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியேட் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தென் என்னோட சொல்யூஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சொல்யூஷன் மேக் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது என்ன ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் என்னோட சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னோட சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை சொல்யூஷன். என்னோட சொல்யூஷனை வியூ பண்ணணும் அப்படின்னா என்னோட சைட் வந்து நீங்கள் பார்க்கலாம். சைட்டோட ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி என்ன சைட் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் லேண்டிங் பேஜ், ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரோ கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு பேஜ். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, நான் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி சும்மா எடுத்து பண்ணேன். நீங்களும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸாக ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் மோட்டிவேஷனுக்காக இனி வரக்கூடிய வீடியோஸ் என்னங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் பிளான் பண்ணேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு குட் திங்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். Wait and watch and subscribe for my channel and keep sharing. உங்கள் யாரெல்லாம் உங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.